ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய நாளுக்குள்ளே நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாள் புதிய துவக்கமாய் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்ம நிறைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதே, ஏசப்பா நான் இந்த நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணனே, இந்த தேவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணனே, இந்த காரியங்கள்லாம் எனக்கு கைவிடு வரும்னு ஜெபம் பண்ணனே, ஆனா அது இல்லாம போயிட்டு, அது வாய்க்காம போயிட்டு, எத்தனையோ பேர் திருமணத்திற்காகவோ குழந்தை பாக்கியத்துக்காகவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே இன்னும் நடக்கலையே, எனக்கு இன்னும் வாய்க்கலையே, எனக்கு ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கலையே, நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த கடன்ல இருந்து விடுபடணும்னு ஆசைப்பட்டேன், இந்த பலவீனத்துல இருந்து மாறணும்னு ஆசைப்பட்டேன், நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், வேலையில நல்ல உயர்வு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நகராத ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டிருப்போம், அங்கே கலங்கி கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பட்டு என்ன அப்படின்னா, அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் அவர் மலடியை சந்தோஷம் உள்ள பிள்ளை தாட்சியா மாற்றுகிறார். அதாவது இனிமேல் அங்கே அந்த பெண்ணால் கர்ப்பவதி ஆகவே முடியாது என்று ஊர் பட்டம் குத்தியது. ஆனால் கர்த்தர் அவளை சந்தோஷமான மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக்கினார். ஏனென்றால் தேவன் மகத்துவங்களை செய்கிறவர். இன்றைக்கு நாம் எங்கெங்கெல்லாம் வறண்டு போயிருக்கு, எங்கெங்க காரியங்கள்லாம் நமக்கு தடையாய் நிற்கிறது, எதுவுமே நமக்கு வாய்க்கல, நம்ம இன்னும் மீண்டு வர முடியல, நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நம்ம தீங்கி கொண்டிருக்கிற அந்த வாய்க்காத காரியங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். எனவே இதெல்லாம் நமக்கு கிடைக்கல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மை சந்தோஷமாய் அவர் மகிழ்ச்சியினால் நிரப்பி அவர் நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய சந்தோஷத்திலே, நம்முடைய மகிழ்ச்சியின் பூரிப்பிலே அவர் நம்மை நிலைநிற்க பண்ணுவேன் என்று நினைப்பட்டுகிறார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காண்கிற இந்த காரியங்கள் நமக்கு சார்பாய் முடிய தேவன் நமக்கு இங்கே அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் சந்தோஷமாக்கி நம்முடைய இல்லத்திலே மகிழ்ந்து அமர பண்ணுவார் என்பதை அறிந்தவர்களாய் இந்த புதிய நாளை சந்தோஷத்தோடு துவக்கும், தேவன் பேருள்ள விசுவாசத்தோடு துவக்கும், அவருடைய வார்த்தையினுடைய உண்மையிலே துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.